நெய்வேலி சுற்றுவட்டார பகுதியில் வாழுகின்ற என்எல்சியில் அப்பண்டிஸ் முடித்து பாதிக்கப்பட்ட 94 இன்று வரை நெய்வேலி நிர்வாகம் எந்தவிதமான வேலைவாய்ப்பு உத்தரவாதமும் தராமல் அலையடித்து வருகின்ற ஐடிஐ என்று சொல்லுகின்ற தொழில்நுட்பம் படித்த இளைஞர்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகின்ற என்எல்சி நிர்வாகத்தை கேமரா சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற பொழுது நிச்சயம் இந்த தொழில்நுட்பம் படித்த ஐடிஐ படித்து பயிற்சி முடித்த என்எல்சியில் அப்பண்டிஸ் முடித்த இவர்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்த ஒரு ஆவணம் செய்து என்எல்சி நிர்வாகத்தை கடுமையாக அவர்களை வஞ்சித்து வருகின்ற அந்த நிர்வாகத்தை கண்டித்து இவர்களின் குரலாக இவர்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் எனது குரல் ஒலிக்கும். அதன் மூலம் அரசின் கவனத்தை ஈர்த்து நெய்வேலி நிர்வாகத்திற்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்குரிய நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயம் பெற்றுத் தருவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் போராட்ட குணமும் போர்க்குணமும் அறிந்த நெய்வேலி சுற்றுவட்டார பகுதியிலே வாழ்கின்ற முன்னாள் நெய்வேலி நிர்வாகத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர்களுடைய வாரிசுகளும் வீடு நிலம் இழந்த அவர்களுடைய குழந்தைகளும் நிர்வாகத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் படித்த படிப்புக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு நிர்வாகத்தால் இதுநாள் வரை அவர்களுக்குரிய வேலையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிர்வாகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பாணியில் ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தி மக்கள் மன்றத்திலே இவர்களுடைய குரலாக ஒலித்து நிச்சயம் நெய்வேலி நிர்வாகத்தில் ஒரு நிவாரணமும் அவர்களுக்குரிய வேலைவாய்ப்பும் அவர்களுக்குரிய பாதுகாப்பும் அவருடைய எதிர்காலத்தையும் அமைத்து தருவோம். அனைவரும் கேமரா சின்னத்திற்கு வாக்களித்து பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக, உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.